ஒரு ஜாதகத்தில் வக்ர கிரகம் என்று சொல்லப்படுகின்ற ராகு கேதுக்களுடன் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகமும் வக்ரமாகிவிட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்குது அல்லது சனி பகவான் வக்ரமாக இருக்காரு, எந்த வக்ரம் பெற்ற கிரகத்துடன் அந்த ராசியிலே இன்னொரு கிரகம் சேர்ந்துருந்துச்சுன்னா அந்த கிரகமும் வக்ரம் பெற்றதாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பொதுவாக ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்றால் அவருடைய திருமண வாழ்க்கை என்பது சற்று அசௌகரியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதற்கு ஏற்ற மாதிரி பொண்ணு ஜாதகம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் திருமணத்தில் இணைக்கணும். பொதுவாக செவ்வாய், சுக்கிரன், 7ஆம் அதிபதி இந்த கிரகங்கள் வக்ரம் அடைந்திருந்தால் திருமண விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உண்டு. அந்த பிரச்சனை நடைபெறாத மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் இணைக்கணும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் மற்ற திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் 6, 8 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் திருமண பந்தத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும்.